இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி லைவில் வரக்கூடிய காட்சிகள், நேரலை காட்சிகள். அதாவது இந்த பிஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய அந்த தங்கி படித்த மாணவர்கள் கரெக்டாக 1:30 மணிக்கு இது நடந்திருக்கு. 1:38ன்றாங்க. அந்த நேரம் அவங்க சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இது வந்து ஒரு கேன்டீன் அப்படின்றப்போ அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த மாணவர்கள் மேலே இந்த விமானம் மோதி அதனால் அந்த கட்டடத்தினுடைய பாகங்கள் பட்டும் 20 பேர் வரை உயிரிழந்திருக்கார்கள்ன்ற தகவல். சாப்பிட்ட சாப்பாடுகள் எல்லாம் அப்படியே போட்டு வைத்து விட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய பேர் ஓடி இருக்காங்க அப்படின்ற இந்த காட்சிகளில் தெரியுது. அப்படி இருந்தும் 20 பேர் உயிரிழப்பு, மேலும் பலர் படுகாயம் அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு இந்த மாணவர்கள் நினைத்திருக்க மாட்டாங்க, விமானியும் நினைத்திருக்க மாட்டார். ஏன்னா ஒரு உணவு இடைவேளையின் போது தான் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்திலேயே வந்து விமானம் விபத்துக்குள்ளாக இருப்பதா இந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கவும் காரணமாகிவிட்டது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திரு சிவகுமார், ஒரு விமானம் மோதுறது அப்படின்றது சில கட்டடங்களும் சேதம் இருக்குது. பயணிகளுக்கு பயணிகள் வந்து அந்த விமானத்தில் பயணித்தாங்க, அவங்க மேலே அந்த பெட்ரோல் இதை இருக்கும், அதெல்லாம் ஒரு புறம். அப்படின்னா இந்த விமானம் மோதினதால உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 20க்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு, ஏன்னா இது டேக் ஆஃப் ஆகிட்டு அப்படியே விழுகுது, ரொம்ப உயரத்துல இருந்தும் விழுகலை. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த விமானத்தை பொறுத்தளவு இது வந்து 650 அடியிலேருந்து விபத்து ஏற்பட்டது, இல்லை 800 அடியில் விபத்து ஏற்பட்டது அப்படின்னு தாண்டி இந்த விமானத்துடைய இந்த ஃபியூல், இதில் இருக்கிற இந்த ஃபியூல் கெப்பாசிட்டி, இந்த விமானம் விபத்துக்குள்ளானோடனே அதோடைய சேதம் அந்த ஃப்ளைட்டு வெடிச்சதில் அந்த ஃபியூல்னால ஏற்படக்கூடிய சேதங்கள் ஒரு 4 மடங்கு அதிகப்படுத்தி தான் வரும் சார். இப்போ இதில் ஃபியூல் ஒருவேளை இதுவே லேண்டிங்காக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு சேதம் இருந்திருக்காதா? இல்லை சார், சேதம்ங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் அதாவது நார்மலாக வந்து ஃபியூல் வந்து இப்போ நம்ம டேக் ஆஃப் ஆயாச்சு, ஒரு 6 hours ஃப்ளை பண்ணியாச்சு, ஒரு லேண்டிங் பண்ணுறோம், அந்த எமர்ஜென்சி லேண்டிங்கில் வந்து லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலை, இல்லை ஏர் ஃப்ரேம் இன்ஜின் ஏதோ இல்லை ஒரு பறவையாக மோதிருதுன்னா அந்த ஃபியூலோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்கும். ஸோ அதோட அதில் இருக்க பயணிகள், அதை சுற்றி இருக்க நபர்கள் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 60%, 40%, 60% இருக்கும். பட் இங்கே இந்த ஃபியூல் வந்து 100% இருக்கு. டேக் ஆஃப் ஆன 30 செகண்ட்ஸ்குள்ளேயே இட் கெட் பாம் பிளாஸ்ட். இட்ஸ் பிளாஸ்ட். ஆக்சுவலி விபத்து ஏற்பட்டுச்சு. இந்த விபத்து ஏற்பட்டதை பைலட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கும் முழுமையாக தெரியுது. ஏன்னா அவங்களுடைய கால் வந்து துயரச் செய்தி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதிவே ஏடிசியில். அவங்க SOS எனக்கு உதவின்னு அப்படிங்கிறத அவங்க கேட்கவே இல்லை. இந்த விபத்தில் ஒருத்தர் உயிர் படைச்சிருக்காரு அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் இருந்திருக்காரு. இதில் ஒரு அதிசயமாக அவர் படைச்சிருக்காரு, அதுவும் சிறு காயங்களோட அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? நார்மலாக விமானத்தலங்களை வந்து ஒரு விமானத்தில் பாதுகாப்பான இடம் அப்படின்னா அந்த விமானத்துடைய கடைசி இருக்கையில் வலதுபுறத்தில் இருக்கிற இருக்கை தான் பாதுகாப்பான இருக்கை அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு விமானம் விபத்து ஆகிறப்ப வந்து அவங்க வந்து ஒரு சீல லேண்ட் பண்ணுறோம், இல்லை வேறு இடத்துல ரோடில் லேண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி லேண்டிங் ஆகிறப்ப அந்த கடைசி ரோவில் அந்த வலது பக்கம் இருக்கிற ஒரு பேசஞ்சருக்கான பாதுகாப்பு அதிகபட்ச பாதுகாப்பாக இருக்கும். பட் இந்த குறிப்பிட்ட பேசஞ்சர் வந்து 11th ரோவில் ஏபியில் அந்த எக்ஸிட் பக்கத்தில் இருந்திருக்காரு. பட் இவர் உயிர் தப்பியது வந்து ஏன்னா அந்த விங்குக்கு மேலே இருக்கிற அந்த சீட் நம்பர் அவர் குறிப்பிட்டது 11A ஆர் 11Bன்னு அவர் இது பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில். பட் அதில் தான் வந்து நம்மளுடைய அந்த டேங்கே இருக்கும், பெட்ரோலுடைய டேங்க் அதில் தான் இருக்கு. பட் அந்த 11A 11B வந்து எக்ஸிஸ்டிங் அந்த எக்ஸிட்டில் அவர் தப்பிச்சிருக்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு இதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.